கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/2/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் கரத்தினால் இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீமையானது அணுகாதபடி செய்வீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இறங்கி நிரப்பட்டமப்பா. எரேமியா 32:27 நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அப்பா, இவருக்கு எப்போதும் நீர் தேவனாக இருந்து சகல ஆசீர்வாதத்தையும் தந்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும்ப்பா. நம்முடைய நிறைவானது தேசத்தில் வந்து அப்பா செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நுறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.